அனைவருக்கும் வணக்கம். கிருஷோபா கடந்து நான் உங்கள் ராஜுங்க. ஓகே, இந்த வீடியோ பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் அவுட் சோர்ஸுக்கு உண்டான 19வது வீடியோ பதிவு. ஆல்ரெடி 18 வீடியோ பதிவு கொடுத்துருக்கோம். இது 19வது வீடியோ பதிவு. என்ன டாபிக் அப்படின்னா, அயற்சொல்லுக்கு உண்டான தமிழ் சொல். முனைவர் கோ விஜயராகவன் அவர் எழுதிய அவுட் சோர்ஸ் புக்கில் இருந்து தான் இந்த வீடியோ பதிவு இருக்கும். பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50 பக்கம் இருக்குது. இந்த வீடியோ பதிவுங்கிறது 50 பக்கம் இருக்குது. எது முக்கியம் அப்படிங்கிறது நம்ம ஓரளவு பார்த்துடலாம். ஒரு சில சொற்கள்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச சொற்களாக தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், சுகவழி அப்படிங்கிறாங்க. அதாவது சுகம்னாவே இன்பம் அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ எல்லாமே சுகம் தான் ஆரம்பிக்கும். அப்போ அதை வச்சு நாம் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். சுகவழி அப்படின்னா ஒரு நல்ல வழி, அதாவது நல்ல நூலை படித்தா நல்ல வழி வரும் அப்படிங்கிற மாதிரி. சுகவாசி இன்பமாக வாழ்வோன். சுகவாழ்வு வளமையான வாழ்வு, இதெல்லாம் ஓகே தானே. சுகவாழ்வுக்கு நல்வாழ்வு அப்படிங்கிறது இருக்குது. சுகவேலை ஒரு வேலை அப்படிங்கும்போது நல்ல காலம், சுகவேலை நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். சுகவீனம் அப்படின்னா என்னது? உடல் நலம் குறையிறது, உடல் நலமின்மை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சுகா ஆசனன் அப்படின்னா நலவிருக்கையன் அப்படின்னு அர்த்தம். சுகா ஆசனன் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அடுத்தது சுகம்னா இன்பம். ஆசுகம் அப்படிங்கும்போது இன்ப துன்பம் கலந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆசுகம். இங்கே சுகான்னு வருது, இங்கே வந்து முன்னாடி வந்தாவே என்ன வரும்? எதிர்மறை தானே. அப்போ இன்பம் துன்பம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுகாதாரம், துப்புரவு, நலம், உடல் நலம், இதெல்லாம் நமக்கு தெரியும். அனுபவம்னாவே பட்டறிவு தானே. சுகித்தல் அப்படின்னா இன்ப நுகர்ச்சி, இன்பம் மிகுதி அப்படிங்கிறது தான் சுகித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சுகிதம் அப்படின்னா பாலை வந்து என்ன சொல்கிறாங்க? சுகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சுக்கோங்க, சுகிதம் அப்படின்னா பால் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அகராதி நிகண்டுலேயே வந்து அகராதி நிகண்டு நம்ம செவன்த் யூனிட்டில் இருக்குது பார்த்திங்களா. இதிலேருந்து வர்ற சொற்கள் தான் இதெல்லாம். சுகிதம்னா பால், இதெல்லாம் வந்து அதில் தான் சொல்லுவாங்க. சுகித்தல் அப்படின்னாலும் இதனுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னா சுகம் தான் வந்து இதனுடைய வேர்ச்சொல்ல, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. சுகம் அப்படின்னா தான் இதனுடைய வேர்ச்சொல். அடுத்தது சுகிந்த குணம். இங்கே குணம்னு இருக்குது, அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்ல பண்பு அப்படின்ட்டு. சுகிர்தம் அப்படின்னா நல்ல செயல். சுகிர்த வசனம்னு வந்திருக்கு. அப்போ அதை வச்சு நம்ம கெஸ் பண்ணிடலாம் நல்ல சொல். சுகிர் லாபம் அப்படின்னா நல்ல நட்பு. அதாவது வந்து இந்த வள்ளுவரே சொல்லியிருப்பார், திருக்குறளில் சொல்லியிருப்பார், நல்ல நட்பு தான் வந்து ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சுகிர் லாபம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த இந்த மாதிரி போட்டிருக்கு அப்படின்னா அது வந்து சமஸ்கிருத சொல் அப்படிங்கிறதா ஷா அப்படிங்கிற ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது எது பார்த்தோம்? சுகிர் லாபம். சுகுணம் ஓகே, நற்பண்பு. ஆக்சுவலாக அப்படின்னு இங்கே என்ன நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அப்படிங்கிற முன்னாடி வரும்போது. சுகுமாரன் அப்படின்னா சுகுமாரன். அப்போ நல்ல குமரன், நற்குமரன். சகோதரி கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் சுகோதரி அப்படின்னா சுகம் ப்ளஸ் உதரி அல்லது உததி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உதரி இதெல்லாம் கடலை சார்ந்தது. உதரி அப்படின்னா கடல் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது சுகோற்சவன் அப்படின்னா கணவன். இது புதுசாக இருக்குது, இது தெரிஞ்சுக்கோங்க. சுகோற்சவன் அப்படிங்கிறது கணவன் அப்படின்ட்டு. அடுத்து உஷ்ணம்னா என்ன? சூடு தானே. அப்போ சுகோஷ்ணம். சுங்கக்காரன் அப்படின்னா சுங்கச்சாவடி. இப்போ நம்ம டோல்கேட் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து காரன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சொல்லப்போனால் ஆயம் அப்படின்னா வந்து வரி அப்படின்னு அர்த்தம். ஆயம் அப்படின்னா வரி. தண்டுபவன் அப்படின்னா வசூலிக்கிறவங்க. அப்போ வரி வசூல் பண்ணுறவங்கள வந்து ஆயம் தண்டுபவன் அப்படின்ட்டு ஆரம்பத்திலேயே சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கோங்க. சுங்கக்காரன் அப்படிங்கிறது கூட அயற்சொல்லு தான். ஆயம் தண்டுபவன் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல்லு. அப்போ சுங்கச்சாவடி அப்படிங்கிறது ஆயத்துறை, அதாவது வரி வசூல் பண்ணுற ஒரு அலுவலகம், துறை அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்தது சுங்கம்னா பாருங்கள், ஆயம்னா வரி அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுசனம் அப்படின்னா காற்று. சுசூகம்
சுசூகம் அப்படின்னா முளைக்கண். ஆக்சுவலாக நிப்பில் வந்து நிப்பில்னு சொல்கிறோம் இல்லையா, ஜஸ்ட்டில் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து முளைக்கண் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. சுசேலம், குசேலம் கேள்விப்பட்டிருக்கோம். சுசேலம், சேலம், சேலம்னாவே நல்ல புடவை, சேலத்தில் நல்ல புடவை இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுசேலம் அப்படின்னா புடவை, நல்ல ஆடை அப்படின்ட்டு அர்த்தம். சொத்தக்கரையம், நிலத்தை கிரயம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ சுத்த கிரயம் அப்படிங்கும்போது முழுசாக விற்பனை பண்ணு அப்படின்ட்டு அர்த்தம். சுத்த சலம், சலம் அப்படின்னா நீர், சுத்த சலம் அப்படின்னா நல்ல நீர், அதுவும் குளிர்ந்த நல்ல நீர், தூய நீர், தெளி நீர், இது எல்லாமே வந்து சலம் அப்படின்ட்டு வரும், சுத்த சலம். சூனியம், சுத்த சூனியம் அப்படின்னா முழு பால், அதாவது வெட்டவெளியை சொல்லுவாங்க. பால் அப்படிங்கிறது வந்து வெட்டவெளி அப்படிங்கிறது தான் வந்து பால் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இல் வருது, சிறப்பு லகரம் இல், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. சுத்த தங்கம், இது தெரியுமில்ல, தங்கம் அப்படின்னா தூய பொன் அப்படின்ட்டு. சுத்த தாளம், தாள வகை, இது வந்து மியூசிக் சம்மந்தமாக இருக்கிறதுனால டைரெக்டாகவே இருக்குது. சுத்த தினம், இதுவும் பிரச்சனை இல்லை. சுத்த தினம் அப்படின்னா ஆண்டு பிறப்பு. சுத்த நீர் கடல், சுத்த நீர்னாவே நல்ல நீர், அதை தான் நன்னீர் அப்படின்னு சொல்லுவாங்க. சுத்தப்படுத்து, துப்புரவாக்கு. சுத்தப்பிரதி, செவ்வைப்படி, செவ்வைப்படினா ஆக்சுவலாக வந்து பிரதினா தெரியுமில்ல, இந்த ஜெராக்ஸ் நகல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை தான் வந்து செவ்வைப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வைப்படி. சுத்த பொய், இது தெரிஞ்சுக்கலாம், முழு பொய். சுத்த பாடம், பிழையற்ற மூலப்பாடம். ஓகே. போஜனம், உனக்குலாம் ஒரு போஜனம் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை உணவு வகையில் தான் வந்து சொல்லுவாங்க. அதுவும் வந்து காய்கறி வகை உணவு வகை வந்து போஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுத்த போஜனம் அப்படின்னா காய்கறி உணவு. சுத்தம் நமக்கு தெரியும், தூய்மை, துப்புரவு, உண்மை, களப்பற்றது, இது எல்லாமே சுத்தம். சுத்த வீரன், மிகு வீரன். சுத்தன், சுத்தன், சித்தன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அருகன், கடவுள், சிவன் அப்படின்ட்டு. சுத்திகரி, சுத்திகரினா தூய்மையாக்கு, சுத்திகரிப்பு நிலையம் அப்படி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அப்போ சுத்திகரிப்பு அப்படின்னா தூய்மையாக்கிற ஒரு நிலையம், சுத்திகரிப்பு நிலையம் அப்படின்னா. சுதந்திர அரசு நமக்கு தெரியும், தன்னரசு. சுதந்திர தினம், விடுதலை நாள், இதெல்லாம் வந்து ஈஸி தான். சுதந்திரம், சுதந்திரர். சுதரிசனம், சுதரிசனம் அப்படி வச்சுக்கோங்க. சுதரிசனம் அப்படின்னா, தரிசனம்னா நம்ம தரிசனம் நம்ம எதை பார்ப்போம், கண்ணாடி தானே பார்ப்போம். அப்போ கண்ணாடி, கண்ணாடி பார்த்தா அழகு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். தர்மம், அதே சுதர்மம் அப்படிங்கிறாங்க. சூனாவே நல்ல, நன்மை அப்படின்னு சொல்லியிருப்போம். அதனால் சுதர்மம் அப்படின்னா நல்ல தர்மம், நல்ல செயல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சுதன், சுதன் அப்படின்னா மகன். நோட் பண்ணிக்கோ, சுதன் அப்படின்னா மகன். சுதை அப்படின்னா மகள். எதிர்ச்சொல்ல கூட கேட்கலாம். சுதனுக்கு எதிர்ச்சொல் சுதை அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சுதா, சுதா அப்படிங்கிற பெண் பேர் வச்சுருக்கவங்களாம் தெரிஞ்சுக்கோங்க. அமுது போன்றவள், அமுதானவள் அப்படின்ட்டு அர்த்தம். சுதா அப்படின்னாவே அமுதா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சுதா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு விளக்கத்தை சொல்லிடுங்க. சுதாகரன், சுதாகரன் அப்படின்னா நிலவன். அதேமாதிரி சுதாகர், திவாகர் மாதிரி சுதாகர் அப்படிங்கிற நிலவன். சுதாரி, விழிப்படை, உணர்வு பெரு. சுதாரிச்சிட்றா அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ உணர்வு பெருன்னு அர்த்தம். தேசம், சுதேசம், தேசம்னா நாடு, சுதேசம்னா சொந்த நாடு, தாய்நாடு அப்படி வச்சுக்கலாம். தேசி, சுதேசி, தேசினா பொருள் அப்படின்னு தான் ஒரு அர்த்தம் வரும். அப்போ சுதேசி அப்படின்னா உள்நாட்டு பொருள் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ சுதேசி உள்நாட்டு பொருள், சுதேசியம் அப்படின்னா தன்னாட்டு பொருள். உள்நாடு, தன்னாடு ரெண்டும் ஒரே மீனிங் தான் வரும். உள்நாட்டு பொருள், தன்னாட்டு பொருள். ஓகே. சுதை, சுதைனா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மகள் அப்படின்ட்டு. இன்னொன்று வந்து என்ன சொல்லுவாங்க, சுதை சிற்பங்கள் அப்படின்ட்டு. சிற்பங்களில் ஒரு வகை சிற்பங்கள் இருக்குது. அதாவது வந்து பாறையால், கல்லால் சிற்பம் இல்லாமல் சுண்ணாம்பு மூலமாக ஒரு சிற்பங்கள் செய்வாங்க. அதை தான் வந்து சுண்ணச்சாந்து அப்படின்னு சொல்லுவாங்க. சுண்ணாம்பு, அதாவது சுதை சிற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சுண்ணாம்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுண்ணாம்பு எப்படி இருக்கும், வெள்ளையாக இருக்கும். அப்போ சுதை அப்படின்னா வெண்மை. சுதோற்பத்தி, சுதோற்பத்தி, இதை எப்படி படிக்கணும் அப்படின்னா, சுதை, சுதா அப்படின்னா நமக்கு மகன் அல்லது மகள் அப்படின்னு தெரியும்ல. சுதா அப்படின்னா, அதாவது சுதன் அப்படின்னா மகன், சுதை அப்படின்னா மகள், கரெக்டுங்களா. அப்போ இந்த இடத்துல வந்து சுதை அல்லது சுதன் உற்பத்தி அப்படின்னு படிக்கணும். அப்போ உற்பத்தி அப்படின்னா என்னது, பிள்ளை பேர், குழந்த பிள்ளை பெற்றுக்கிறோம்ல, அதுதான் வந்து சுதான் அல்லது சுதை உற்பத்தி அப்படின்ட்டு சொல்லணும். சுந்தரம்,
சுந்தரா டிராவல்ஸுங்கிற மாதிரி அழகு. சுந்தரமூர்த்தி அதுவும் அழகு உருவன் தான். அதாவது எழில் அப்படின்னாலும் அழகு தான். அதை வந்து தமிழில் எழில் உருவன் அப்படின்னு சொல்லுவாங்க சுந்தரமூர்த்தியை. சுந்தரன், சொக்கன், அழகன் எல்லாமே பாருங்கள். சுந்தரம் அப்படின்னு வந்துட்டாவே அழகு, அழகு சார்ந்த ஒரு அர்த்தத்தை தர மாதிரி இருக்குதான்னு பார்த்தா போதும். சுந்தரி இதே வந்து அழகி, அவ்வளோதான். பெண்பாலை குறிக்கிறதுனால அழகி. சுப்ரம், சுப்ரம் அப்படின்னா ஒளி மிகுவெண்மை. ஆக்சுவலாக வந்து அழகு சார்ந்த வர்றது தான், கரெக்டுங்களா? சுப்பிரமணியன் அப்படின்னாலும் பிராமணருக்கு நல்லவன், பிராமணருக்கு நல்லவன். இதுலேயே பாருங்கள், சுப்பிரமன், பிரம்மன், பிராமணன் அப்படின்ட்டு வந்துருச்சு. சுப்பிரமணியன்னா பிராமணன், பிராமணருக்கு நல்லவன் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுப்பி ராசி, தனுசு ராசி மாதிரி சுப்பி ராசி. வேலையாள், வேலையாளை வந்து சுப்பி ராசி அப்படின்னு சொல்கிறாங்க, தெரிஞ்சுக்கோங்க. சுபகதி, கதி, சுபகதி, சுபம்னா மகிழ்ச்சி. அப்போ சுபகதி அப்படிங்கும்போது வீடு பேர் மகிழ்ச்சி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது கர்மம் அப்படின்னா ஒரு வினை, கரெக்டுங்களா? கர்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ சுபம் கர்மம் ரெண்டுமே இருக்குது. அப்போ மங்கள வினை. சுபம் காரியம், நல்ல செயல். சுப சகுனம், சுபசகுனம் அப்படின்னு இல்லை, சுப சகுனம். அப்போ சுபம் அப்படின்னா நல்லது, அப்போ சகுனம் அப்படின்னா ஒரு நிமித்தம், நல்ல ஒரு நேரம் அப்படிங்கிற மாதிரி. இதை வந்து இந்த இலக்கியங்கள்லாம் வந்து பயன்படுத்தினாங்க ஆரம்ப காலத்தில். சுப செய்தி ரெண்டுமே இருக்குது, நல்ல செய்தி. சுப தினம் ரெண்டுமே இருக்குது, நல்ல நாள். நன்னாள் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது சுப தினம் அப்படிங்கிறது நல்ல நாள். நல்ல நாளை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், நன்னாள் அப்படின்ட்டு தான் நம்ம சேர்த்து எழுதணும். அப்போ இதுவும் தெரிஞ்சுக்கணும். நல்ல ப்ளஸ் நாள், நன்னாள். எந்த ரெண்டுக்குமே வந்து ரெட்டை சுழி இன்னும் வரும், அதுதான் வந்து நல்ல நாள் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை இது தரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சுபம் இது நமக்கு அடிக்கடி படத்தில் வர மாதிரி நலம், மங்களம், வாழ்த்து, வாழ்த்துப்பாட்டு இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். என்ன சுப மங்களம் அப்படிங்கிறது இந்தெல்லாம் கொடுத்துருக்காங்க, பொதுலகரம் கொடுத்துருக்காங்க. மங்களம் அப்படின்னா இந்த தான் வரணும், ஓகேங்களா? சுபமஸ்து, மஸ்து இது வந்து ஐயர் பாஷை மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ மங்களச்சொல். சுபமஸ்து அப்படின்னா மங்களச்சொல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சுபமுகூர்த்தம் நமக்கு தெரியும், நன்முழுத்தம். அதாவது நல்ல முகூர்த்தம் தான் வந்து நன்முழுத்தம் அப்படிங்கிறத தமிழில் பாருங்கள் எப்படி. சுபமுகூர்த்தமே வந்து தமிழ் சொல் கிடையாது, நன்முழுத்தம் அப்படிங்கிறது தான். சுபயோகம், யோகம் அப்படின்னா அரிய பேர். சுபவாக்கு, நல்ல செயல். சுப வேலை, நல்ல நேரம். சுபா அதிசயம், நல்ல செய்தி அப்படி வச்சுக்கலாம். ஓகே. சுபாவக்காரன், சுபாவமாக இருக்கிறாயா, ரொம்ப பண்பாக இருக்கிறாயா அப்படிங்கும்போது ரொம்ப சுபாவ பேச்சு, கள்ளங்கவடம் இல்லாத பேச்சு வந்து என்ன சொல்லுவாங்க, சுபாவ பேச்சு. சுபாவம், சுபாவம் அப்படின்னா இயல்பு. அப்போ இந்த இயல்பு, தன்மை, பண்பு இது எல்லாமே வந்து இந்த சுபாவம் அப்படிங்கிறத வச்சு வருது. சுபாவி அப்படின்னா சுபாவக்காரன், பார்க்க. இதெல்லாம் நமக்கு பெருசாக தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சுபாவிகம், சுபாவிகம் இயற்கைத்தன்மை, நோட் பண்ணிக்கோங்க. சுபாவிகம் அப்படின்னா இயற்கைத்தன்மை. சுபிட்சம், சுபிட்சமாக அப்படின்னா என்னது, செழிப்பார் அப்படின்னு அர்த்தம். அப்போ சுபிட்சம், சுபிக்ஷம் எல்லாமே செழிப்பு அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. புத்தி அப்படின்னா அறிவு. அப்போ சுபுத்தி அப்படின்னா என்னது, நல்லறிவு. பேதார், சுபேதார் அதாவது இந்த ஆளுநர், அதாவது ஆரம்ப காலத்தில் ஆளுநர் வந்து சுபா அப்படின்னு சொல்லுவாங்க. படை அதிகாரி, தலைமையில் இருக்கிறவங்கள வந்து சுபா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ சுபேதார் அப்படின்னா படையோட அதிகாரி. சுபோதம் மெய்யறிவு, அதாவது போதம், போதம் அப்படின்னாவே அறிவு. அப்போ சுபோதம் அப்படின்னா நல்லறிவு, மெய்யறிவு அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்குவாங்க. மெய்யறிவு அப்படின்னா நல்ல அறிவு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வரும். இல்லை உண்மையான அறிவு அப்படின்னா அது பிரித்தாதான் அப்படி வரும், உண்மையான அறிவு அப்படின்ட்டு. மெய்னா உண்மை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல வந்து நல்ல அறிவு அப்படிங்கிறது தான் வரும். சும்பனம், சும்பனம் அப்படின்னா சூப்புதல், முத்தம் அப்படின்ட்டு அர்த்தம். முத்தத்தை வந்து சும்பனம் அப்படின்னு சொல்கிறாங்க. மங்களம் ஓகே. சுமங்கலம் உடனே வந்து அமங்கலம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. வந்தாவே நல்லது, அவ்வளோதான். அப்போ நன்மங்கலம் அப்படிங்கிறத வரும். சுமங்கலி, நன்மங்கலத்தால். சுமங்கலினாவே நன்மங்கலத்தால். இது நமக்கெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சுமரணை, சுமரணை அப்படின்னா ஒரு நினைவு, சுரணை அப்படின்ட்டு அர்த்தம், சரிங்களா?
என்ன இந்த மா இல்லை, அவ்வளோதான். இது வேறு ஒன்றும் இல்லை. சுரணை அதுலேயே இருக்குது. சுமரணை, சுரணை. சுமார், சுமார் ஏறத்தாழ சுமார், இது நமக்கு தெரியும். சுமூகமாக போ அப்படின்னா அமைதியாக போ, இன்முகத்தோடு போ, இறங்கி போ, இணக்கமாக போ அப்படிங்கிறதெல்லாம் இந்த சுமூகத்துக்கு உண்டானது. அப்போ சுமூகன் அப்படின்னா இன்முகம் உள்ளவன், ஆண்பால் ஆண்பால். சுய உணர்வு நமக்கு தெரியும், தன் உணர்வு. சுயகாரியம் தெரியும், சொந்த வேலை. சுயகுணம் ஓகே. சுய சம்பாத்தியம், தன்னீட்டம், அதாவது தன் ப்ளஸ் ஈட்டம் அப்படிங்கிறது தான் வந்து தன்னீட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈட்டம் அதாவது தன்னால் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது தான் சுயசம்பாத்தியம். சுயசரிதம், தன் வரலாறு, இது தெரியும். சுயசார்பு பாருங்கள், தற்சார்பு அப்படிங்கிறதா தமிழ் சொல்லே. சுயசார்பு, சுயசேவை, தன் ஊழியம், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது சுயசேவை அப்படிங்கிறது சமஸ்கிருத சொல், அயற்சொல். தன் ஊழியம் அப்படிங்கிறதான் தமிழ் சொல்லே, நோட் பண்ணிக்கோங்க. தன் ஊழியம் பாருங்கள். சுயசோதி அப்படின்னா இயற்கை ஒளி, தன் ஒளி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்ல. ஜோதி, நம்ம பேச்சு வழக்கில் ஜோதின்னு சொல்லுவோம். சோதி அப்படின்ட்டு சொல்கிறாங்க, சோதிக்கிறாயா அப்படிங்கிற மாதிரி. சுயநலம், தன்னலம். சுய நினைவு, இது நமக்கு தெரியும், சமஸ்கிருதம் தமிழும் சேர்ந்தது. சுய உணர்வு பார்க்க. சுயப்பழக்கம், தன்னியல்பு. சுயப்பழக்கம்னா அது ஓகே தான். சுயபாஷை, பாஷை அப்படின்னா மொழி. சுயபாஷை அப்படிங்கும்போது தாய்மொழியை சொல்கிறாங்க, ஓகேங்களா. பாருங்கள், தாய்மொழி வந்து சுயபாஷை. சுயபுத்தி தெரியும். சுயபுராணம், புராண கதையாக அடிச்சுட்றாயா அப்படின்னா தான் கதை. சூனாவே தா அப்படின்னு வச்சுக்கோங்க. சுயப்போக்கு, தன்மனப்போக்கு. சுயம், சுயம் அப்படின்னா தன். அப்போ இந்த சுயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தன் அப்படிங்கிறது குறிக்குது. அப்போ எல்லாமே தன்னை வச்சு மேக்சிமம் வரும். பாருங்கள், சுயம்பாகம் அப்படின்னா தானே சமைத்த உணவு, பாகம்னு வந்துருச்சு. இங்கே பிரகாசம், பிரகாசம் அப்படின்னாலே ஒளி. அப்போ இயற்கை ஒளி. சுயப்பிரகாசம் அப்படின்னா இயற்கையாக வந்த ஒளி அப்படின்ற அர்த்தம். அடுத்தது சுயம்பு, சுயம்பு லிங்கம். இது கமல் படமோட ஒன்று இருக்குமே, டக்குன்னு ஞாபகம் இல்லை. சுயம்புலிங்கம் அப்படின்னா என்னது, சிவலிங்கத்தை தான் சொல்லுவாங்க. அப்போ தானேயான குறி, அதை தான் சுயம்புலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சுயம்பரம், படமே வந்திருக்கு. இருந்தாலும் சுயம்பரம் அப்படின்னா தன் வரிப்பு. அதாவது வந்து முதல்ல சுயம்பரம் அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து மாப்பிள்ளையை சூஸ் பண்ணுவாங்க. நிறைய ஒரு சபையில் வந்து நிறைய மாப்பிள்ளைங்க இருப்பாங்க. இந்த பொண்ணு அதுக்கு அவங்களுக்கு தகுந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி, இல்லை அழகுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணுவாங்க. அதை தான் வந்து சுயம்பரம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது சுயமாக அவங்களுக்கு உண்டான வரத்தை வந்து இழுத்துக்கிறது, சேர்த்துக்கிறது அப்படிங்கிறத வரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தன் வரிப்பு, நோட் பண்ணிக்கோங்க. சுயம்பரத்துக்கு உண்டானது தன் வரிப்பு. சுயமரியாதை நமக்கு தெரியும், தன்மானம், தன்மதிப்பு. மனுஷர், மனுஷர் அப்படின்னா மனுஷங்க தான், ஓகே தான். அப்போ மனுஷர் அப்படின்னா தனக்குண்டான மனுஷங்க. தனக்குண்டான மனுஷங்கன்னா யார், ரத்த உறவு யார், உறவினர், அந்த மாதிரி. சுயமாக சிந்திடா, தனியாக தானா அப்படிங்கிற மாதிரி. சுயராஜ்யம், தன்னாட்சி, இது நமக்கு தெரியும். சுயராஜ்ய கட்சி அப்படிங்கும்போது தன்னாட்சி கட்சி. சுயரூபம், தன் இயல்பு. சுயேட்சையா, கட்சி மாதிரி தான். சுயாட்சி அப்படின்னா தன்னாட்சி, ரெண்டுமே. சுயராஜ்யம்னாலும் சரி, சுயேட்சை அப்படின்னாலும் சரி. அதிகாரம், அதிகாரம் அப்படின்னா தன் அதிகாரம், வேலையை முடிஞ்சது. அதிகாரம். ஆதீனம், ஆதீனம் அப்படின்னா சொந்தம், தன் விருப்பு அப்படின்ட்டு அர்த்தம். அடுத்தது சுயாட்சிதம், தான் ஈட்டிய பொருள். அதாவது ஆட்சிதம் அப்படின்னா தானே சம்பாதிச்சு உழைச்சி சேர்த்திய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. சுயேட்சை நமக்கு தெரியும், தன்னார்வம், ஓகே தான். சொரணை, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சொரணை இருக்குதா உனக்கு அப்படின்னா ஒரு உணர்ச்சி, ஒரு அறிவு, கூர்மை. சூடு சொரணன்னு சொல்கிறோம் இல்லையா, அது உணர்ச்சி சம்மந்தம் வரும். அறிவுன்னு கூட சொல்லுவாங்க, கூர்மை அப்படின்னு சொல்லுவாங்க. சுரத நீர் அப்படின்னா காம நீர், இது உடல் உறவு வர அந்த காம நீர் அப்படிங்கிறது தான் சுரத நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. சுரத நூல், அப்போ சுரதம் அப்படின்னா காமம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தையும் தருது. அதை வச்சு நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணி அந்த என்ன சொல் வருதோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ புணர்ச்சி, அன்பு, இதெல்லாமே பாருங்கள். சுரதம், சுரத லீலை, இந்த மாதிரி தான் புணர்ச்சி விளையாட்டு அப்படின்ட்டு. சுர தரு, அப்போ ரெண்டு இருக்குது. சுர அப்படின்னா தேவர்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தேவர்கள் வாழக்கூடிய
ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நெட்டிலங்க மரம், அதாவது வந்து இந்த கற்பக விருட்சி அப்படின்ட்டு ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தை கூட சொல்லுவாங்க சுரதரு அப்படின்னு சொல்லுவாங்க. தரு அப்படின்னா மரம் அப்படின்ட்டு அர்த்தம், நோட் பண்ணிக்கோங்க. சுரப்பதம், அதுதான் பாருங்கள். சுர அப்படின்னா தேவர்கள், பதம் அப்படின்னா அங்கே அவங்களுடைய உலகம், தேவர்கள் வாழக்கூடிய உலகத்தை வந்து வானம் தேவர் உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுரபி, சுரபி அப்படின்னா என்னது? சுரப்பி, ஊற்று, இதுதான் அர்த்தம். சுரம், இது நமக்கு தெரியும். சொரமா பாடுறாயா அப்படின்னு சொல்கிறோம்னா இசைப்பிரிவு. இன்னொன்று நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இது வரைக்கும் உப்புக்கு பாருங்கள் சுரம் அப்படிங்கிற ஒரு அயற்சொல் இருக்குது. அயற்சொல் சுரம் அப்படின்னா தமிழில் என்னது? உப்பு. நோட் பண்ணிக்கோங்க. சுரம் அப்படின்னா நமக்கு இசைப்பிரிவு மட்டும்தான் தெரியும், ஆனால் உப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சுரர்பதி, தேவருக்கு அரசன். சுரர்னாவே தேவர் தான், அப்போ அதிபதி அப்படின்னா அவங்களுக்கு அரசன் அப்படிங்கிற மாதிரி. சுரபானம், சுராபானம், இது வந்து 23ஆம் புலிகேசி சுராபானம் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ சுராபானம் அப்படின்னா கல். சுராபாணி, நோட் பண்ணிக்கணும். சுராபாணி அப்படின்னா குடியாரை. ஆனால் சுராபாணி அப்படிங்கும்போது பெண்பால் பெயர் மாதிரி இருக்குது, ஆனால் குடியாரனை வந்து சுராபாணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ருதி, இது ஸ்ருதி நமக்கு தெரிஞ்ச ஸ்ருதி தான். குரலோசை, கேள்வியை கூட ஸ்ருதின்னு தான் சொல்லுவாங்க. கேள்வி ஞானம் அப்படின்னா ஸ்ருதி ஞானம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இசை, இது நமக்கு தெரியும். ஒலி, ஒலினா எந்த ஒலி? சவுண்டு, அதை தான் வந்து இந்த ஒலி. மங்களச்சொல், மந்திரம், இதுக்கும் ஸ்ருதி அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ரூபம், ரூபம், உருவம், அப்போ சுரூபம் நல்ல உருவம், அவ்வளோதான். சுரூபி, முக்கியமான பாயிண்ட். அதாவது சுரூபி அப்படிங்கும்போது ஒரு பெண்பால் பெயர் மாதிரி இருக்குது, கரெக்டுங்களா? சுரூபி அப்படின்னா அளவு உள்ளவன், சுரூபினி அப்படின்னு வந்தால் தான் அளவு உள்ளவள் அப்படின்ட்டு பெண்பால் பெயரை குறிக்கும். அப்போ சுரூபி அப்படின்னா அளவு உள்ளவள் அப்படின்னு நினச்சக்கூடாது, ஓகேங்களா? சுரேந்திரன், சுரேந்திரனா துறக்கற்கோன். சுரேந்திரன், இந்திரன், தேவர்களுக்கெல்லாம் இந்திரன், துறக்கற்கோன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவர்களுக்கெல்லாம் இந்திரன் அப்படின்ட்டு. சுரோனிதம் அப்படின்னா குருதி, அதாவது ரத்தத்தை வந்து சுரோநிதம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, தெரிஞ்சுக்கோங்க. சுல்தான், கார்த்தி நடித்த படம். வல்லரசன், கார்த்தி நடித்த படம் வல்லரசன் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சுலபம், எளிமை, எளிது, இது ஓகே தானே? சொலவடை, அதாவது சொலவடை அப்படின்ட்டு நம்ம புக்கில் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து சொலவடை அப்படின்னு சொல்லுவாங்க. சொலவடைன்னா என்னது? ஆக்சுவலாக வந்து பழமொழி, பழமொழி தான் வந்து சொலவடை அப்படின்ட்டு நாம் சொல்லுவோம், கரெக்டுங்களா? அப்போ ஸ்லோகம் அப்படின்னாலும் பழமொழி பார்க்க அப்படிங்கிற மாதிரி. ஸ்லோகம் ஆக்சுவலாக வந்து ஒரு நிறைய கருத்தை ரெண்டே வரியில் அடக்கிறத தான் வந்து ஸ்லோகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்போ பழமொழி. சுலனன், சுலனன், நோட் பண்ணிக்கோங்க. நெருப்பு, தீ, இதுக்கெல்லாம் வந்து சுலனன் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து சுவாலை, சுவாலை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, நெருப்பாலை அப்படின்ட்டு, அதிலிருந்து வந்த வார்த்தைகள் தான் இதெல்லாம். ஸ்லோகம் அதே தான், சொலவகம் அப்படின்னாலும் சொலவடை அப்படின்னாலும் ஒன்று தான். சுலோச்சனம், சுலோச்சனா அப்படிங்கிற மாதிரி. சுலோச்சனம் அப்படின்னா எழில்னா அழகு, அழகு, அழகாக இருக்கிற கண்ணை வந்து என்ன சொல்கிறாங்க? சுலோச்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுலோச்சனா அப்படின்னா ஒரு பெண்பால் பெயர், அப்போ அழகாக இருக்கிற கண்ணை உடையவள் எழிற்கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. சுலோபம், நோட் பண்ணிப்பாங்க, மிகச்சிறியதை வந்து சுலோபம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சுவ, சுவ அப்படின்னா தன்னுடைய. அப்போ சொர்க்கலோகம், இது நமக்கு தெரியுமில்ல, சொர்க்கலோகம் அப்படிங்கிறதான் விண்ணுலகம். புஷ்பம் இங்கே வந்துருச்சு, சொர்ண புஷ்பம் அப்படின்னா பொன்னாலான பூ, பொற்பூ. சொர்க்கம், சொர்க்கம். சொர்ணபூமி, சொர்ணபூமி அப்படின்னா இன்ப உலகம். பூமின்னு வந்துருச்சு, அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், பொன் உலகம், இன்ப உலகம். சொர்ணம்னாலும் பொன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வரும் இல்லைதா? ஸ்வர்ணம் அப்படின்னா பொண்ணு, அப்போ அதை வச்சு நாம் தெரிஞ்சுக்கலாம். சுவரூபம், இயல்பு, விஸ்வரூபம் மாதிரி சுவரூபம். சுவாக, சுவாக அப்படின்னா என்னது? தீயுள், நெருப்பில் தானே அந்த சுவாக அப்படின்ற மந்திரம் போடுவாங்க. சுவாசகாசம், சுவாசம், காசம், அப்போ ரெண்டாக பிரிக்கணும். சுவாசம், காசம். காசம் அப்படின்னா காச நோய், அதாவது வந்து ஆஸ்துமா அப்படிங்கிற நோய். மூச்சு இழுக்கிறதுக்கு ரிஸ்க்காக
ரிஸ்க் படுறோம்ல, அந்த நோய் தான் வந்து காசம், இருமல், இதெல்லாம் வந்து காச நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சுவாசம் மூச்சு இழுப்பு நோய் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுவாசம் தெரியும், மூச்சு உயிர்ப்பு, மூச்சு விடு, சுவாசி. சுவாத்தியம் மனநிறைவு, சுவாத்தியம் சுவாத்தியம் மனநிறைவு. சுவாதீனம் தன் அடைவு, சுவாதீனம் தன் உடைமை. எல்லாம் தன் தன். சுவ அப்படின்னா தன்னுன்னு பார்த்தோம் இல்லைங்களா, எங்கே அந்த சுவ, இந்த சுவ அப்படின்னா தன்னுடையன்னு வந்துதா, அதை வச்சு வருது, அவ்வளோதான். சுவாமி இறைவன், தலைவன், சுவாமிகள், அடிகள், சுவாமிநாதன், இறைக்குருவன். இறைக்குருவன் சுவாமிநாதனுக்கு உண்டான தமிழ் பேர் பாருங்கள், இறைக்கு உருவன். சுவாரஸ்யம், சுவாரஸ்யம் இது ஓகே. மன ஈர்ப்பு. சுவா அனுபவம். சுவா அப்படின்னா தன்னுன்னு பார்த்தோம். அப்போ தன் அனுபவம்னா பட்டறிவு. சுவா அனுபோகம். அனுபோகம் அப்படின்னா தன் துய்ப்பு அப்படிங்கிற அர்த்தம், நோட் பண்ணிக்கோங்க. தன் துய்ப்பு. சுவிசேஷம். சுவிசேஷம் சாரி சுவிசேஷம் நல்ல செய்தி. சுவீகரி விளைந்து ஏற்றல். சுவீகாரம் மகவேற்பு. சுவேச்சை, அதாவது சுயேட்சையா அப்படிங்கிறத சுவேச்சன்னு கொடுத்துருக்காங்க. சுவேதம் வெண்மை, ஓகே. அடுத்தது சுழுவு. சுழுவு அப்படின்னா எளிது அப்படின்னு அர்த்தம். அப்போ அரிது எளிது அப்படிங்கிற மாதிரி இது நம்ம தெரிஞ்சுக்கணும். வெண்காடு சுவேதனம். அடுத்தது இப்போ சூ பார்த்துட்டோம். அடுத்தது சூ, இதுக்குண்டான வார்த்தைகள். அப்போ இந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்போ ஒரு முக்கியமானது எதாக இருந்தால் நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சூகம். சூகம் அப்படின்னா அன்பு, இரக்கம், காற்று. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சூகம் அப்படின்னா அன்பு, இரக்கம், காற்று. அப்போ சூசகம் அப்படின்னா அறிகுறி. சூசகம் தெரியுதா அப்படின்னா அறிகுறி அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சூசி. சூசி ஊசி. நுழை துளை, ஓகே. துணக்காரன் சூசிகன். சூசிகை துதிக்கை. இந்த சூசியும் ஊசி அதை வச்சு நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். சூட்சவழி. சூட்சவழி சுருக்கவழி, ஓகே. வழி நுண்ணடம்பு நுண்ணறிவு. சூட்சமம் அப்படின்னா நுண்ணறிவு. சூடாமணி. சூடாமணி அப்படின்னா முடிமணி. பாருங்கள், இதுதான் தமிழ் சொல். முடிமணி அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். சூத்திரகாரி சூத்திரதாரி. சூத்திரகாரி. காரி அப்படின்னா கடவுள். காரினா மலைன்னு வரும், யானைக்கு உண்டானது வரும். கடவுள் இயக்குவோன் அப்படிங்கிறது காரி. காக்கா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, கடவுள். இது தாரி. தாக்கு அப்புறம் தானே நான் வரும். காங்கா சாட்டானா தானா, காங்கா சாட்டானா அப்போ அப்போ நாடக இயக்குனர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இயக்குனருக்கு ஆக்சுவலாக இந்த நாதா வரணும். சொல்லுக்கு முதல்ல வர இந்த நாதா வரணும். அதுதான் இயக்குனர், டைரக்டர், அந்த இயக்குனர், ஓகேங்களா. வண்டியை இயக்கிறது அது வந்து அந்த இயக்குனர் வேறு. இது வந்து டைரக்டருக்கு உண்டான இயக்குனர், ஓகே. சூத்திரம் நூற்பா கயிறு. சூத்திரம் அப்படின்னா நூற்பா அப்படிங்கிறது தெரியும். எந்திரன் கூட சொல்லலாம். சூத்திரம்னா இயந்திரன் கூட சொல்லலாம். இயந்திரம் ஆக்சுவலாக மிஷினு, எந்திரம் இல்லை மிஷினு. சூத்திரத்துக்கு பாருங்கள் கயிறு அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது விடாய் நளிரி. சூதக சன்னி. வீடாய் நளிரி. விடாய் நளிரினா என்ன எனக்கே தெரில. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். நானும் பார்க்குறேன் நளிரி அப்படின்னா என்ன அப்படின்ட்டு நோட் பண்ணல. சூதகம். சூதகம் மாதவிளக்கு, தீட்டு. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, தெரிஞ்சுக்கலாம். சூதமாதர் இசைப்பாடுனர், ஓகே. முரம் நுண்பொடி. தாமரை அரக்கன் என்னது? சூரபதுமன். பதுமன் அப்படின்னா அந்த இடத்துல சூரபதுமன் அப்படின்னா தாமரை அரக்கன் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரர் வீரசூரர் அப்படிங்கும்போது படை வீரர், இது தெரிஞ்சுக்கலாம். சூரிக்கத்தி பாருங்கள், கூர்கத்தி. இதுதான் வந்து தமிழ். கூர்மையான கத்தி சொல்கிறோம்ல, சூரிக்கத்தி, அதுதான் வந்து கூர்கத்தி. பொழுது வணங்கி. ஆஹா, சூரியகாந்தியை வந்து சமஸ்கிருத சொல், அதுக்கு உண்டான தமிழ் சொல் பாருங்கள் பொழுது வணங்கி.
இனிமேல் நம்ம எதாவது சூரியகாந்தி பூவை பொழுது வணங்கினா சொல்லுவோம். பொழுது வணங்கி நல்ல பேர். சூரிய கிரகணம், கதிரவ மறைப்பு, இது ஓகே. கிரகணம் அப்படின்னா ஓகே. சக்தி, ஆற்றல், நமஸ்காரம், வழிபாடு. நமஸ்காரம் அயற்சொல், வழிபாடு தான் தமிழ் சொல். புத்தரன், சூரிய புத்திரன் அப்படின்னா கண்ணன். கண்ணன் அப்படின்னா ரெட்டை சொல்லி இன்னும் வருது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கதிரவன், சூரியன். சூரியனே தமிழ் சொல் இல்லை, சமஸ்கிருத சொல் பாருங்கள், சூரியனே. அப்போ கதிரவன், ஞாயிறு, பருதி, இதுதான் தமிழ் சொல்ல. ஏங்கப்பா. சூர்யா அஸ்தமனம். அஸ்தமனம், அஸ்தமனம்னா என்னது? மறைகிறது தானே. ஞாயிறு மறைகிறத சொல்லுவாங்க. சூரிய உதயம். உதயம் அப்படின்னா தோன்றல், ஓகே. சூனியக்காரன், அழிவு, வித்தைக்காரன். சூனியக்காரனாவே வித்தைக்காரன். சூனியம், கெடுதல். பால், பால்னா பாலாக போனது, அந்த மாதிரி வெறுமை. பால்னா நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? வெட்ட வெளி, நோட் பண்ணிக்கோங்க. வெட்ட வெளியை வந்து பால் அப்படின்னு சொல்லுவாங்க, சிறப்பு லகரம் வரும். சூனியம், கெடுதல். அடுத்தது சே, சூ பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் சே, செகம், செந்து, செபம், செபி. செந்து இது வேணால் தெரிஞ்சுக்கலாம், 5 அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் இருக்குது. மீதியெல்லாம் வந்து ஏதோ பேய்பட டைட்டிலாட் இருக்குது, ஜெபி, ஜபம், ஜபமுனி அப்படின்ட்டு. இது நமக்கு பெருசாக தேவையில்லை. பணிப்பரிமாற்றம். செலாவணி, செலாவணி, பனி பரிமாற்றம், ஓகே, ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். சேகரம் பாருங்கள், சேகரம் இது நம்ம புக்கில் இருக்கிற தகவல் தானே, அடிக்கடி படிச்சிருக்கிறோன்னு நினைக்கிறேன். சேகரம் அப்படின்னா தொகுப்பு அப்படின்னு தான் அர்த்தம், தெரிஞ்சுக்கோங்க. சேகண்டி, சேகண்டி தெரு அப்படிங்கிற. சேகண்டி எங்கேயோ பாதத்தை படித்தோமே. சேகண்டி, ஓகே. அதுக்கு பாருங்கள், கோன்மணி, அடிமணி, அதுதான் சேகண்டி. சேகரி, சேகரியே தமிழ் சொல்ல. திரட்டுங்கிறது ஓகே, தெரிஞ்சுக்கலாம். தொகுத்து, தொகுத்து வை அப்படின்னு சொல்கிறோம்ல, அது. சேட்டை, சேஷ்டை, சேஷசாயி. சேஷசாயிங்கிறது ஒரு பேப்பர் மில்லோட பேர், சேஷசாயி மில்லு. தோடி, சேடி அப்படின்னா தோழி, இது நோட் பண்ணிக்கலாம். அப்போ சேடிகை அப்படின்னா பணிப்பெண் அப்படின்னு அர்த்தம். பணிப்பெண் அப்படிங்கும்போது வேலை, அதாவது 3 சொல்லி நீ வரணும், அதையும் நோட் பண்ணிக்கணும். சேடியம், ஊழியம். சேடியம், ஊழியம். ஆக்சுவலாக சேடி அப்படின்னாவே இந்த பனி, ஊழியம், ஊழி இந்த மாதிரி தான் வருது, ஓகே. இது தேவையில்லை, ஐயர் பாசையாட் இருக்குது, நமக்கு பெருசாக தேவையில்லை. சேதம், சேதம் நமக்கு தெரியும், அதாவது இழப்பு, அழிவுன்னு தெரியும். துண்டு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை தருது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சேதம் அப்படின்னா துண்டு. செய்கரை காவலர். சேதுபதி, விஜய் சேதுபதி, செய்கரை காவலர், நோட் பண்ணிக்கோங்க. செய்கரை காவலர் தான் சேதுபதி அப்படின்னு சொல்கிறாங்க. செய்கரை காவலர்னா என்ன? உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். செய்கரை காவலர். சேது பந்தனம், அணைப்பாதை. அணைப்பாதை வந்து சேது பந்தனம். சேமம், ஓகே. சேவகம், ஊழியம். ஆக்சுவலாக இந்த ஊழியம் அப்படிங்கிறது வந்து இந்த சேவகம், சேவை, இதெல்லாமே வந்து அதுதான் மேக்சிமம் வருது. துண்டு, ஊழியம். படைத்தலைவன், சேனாதிபதி. சேனாதிபதி பாருங்கள், படைத்தலைவன் தான் தமிழே. படை வீரன், சேனா வீரன்னா படை வீரன். வரையன், வரையன், படையறையன். சேனை அப்படின்னா படை தானை அப்படின்ற அர்த்தம். சேனை, சேனாதிபதி, ஓகே. படைத்தலைவன், படை, அந்த மாதிரி வச்சுக்கலாம். சேஷ்டன், தமையன், மூத்தவன். சேஷ்டன்னா தமையன், மூத்தவன் அப்படின்னு அர்த்தம். சேஷ்டர், சேஷ்டர்னால் கண்காணியார். சேஷ்டை பண்ணோன்னா இது நமக்கு தெரியும், குறும்பு பண்ணுறான் அப்படின்ட்டு. திருவேங்கடமலை, சேஷகிரி அப்படின்னா திருவேங்கடமலையை சேஷகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. சேஷசாயி பாருங்கள், பேப்பர் பில் நேம் தான், ஆனால் திருமால் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை தருது. எனக்கே இப்போ தான் தெரியுது, தெரிஞ்சுக்கிட்டேன். சேஷம், சேஷம் அப்படின்னா மிச்சம் அப்படின்னு அர்த்தம். அப்போ சேஷாத்ரி, சேஷாசலம், சேஷகிரி, இது எல்லாமே வந்து வேங்கடமலையை தான் சொல்லுது, ஓகே. சைவம் கேள்விப்பட்டிருக்கோம். சைசவம் பாருங்கள், சைசவம் அப்படின்னா இளமை.
சைத்தான் நமக, பேய் நமக்கு தெரியும், பேய் தான் தமிழ் சொல்ல. இது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சித்திரை திங்கள் இருபெயரொட்டு பண்புத்தொகை அப்படிங்கிற கான்செப்ட்லேயே இருக்குது. அப்போ சைத்திரகம், திரகம், சைத்திரகம், சித்திரை திங்கள். ஓகே. சைதன்யம், சைதன்யம், சைரிகம். சைரிகம் அப்படின்னா உழவு மாடு, உழவு மாடு. சைலபதி, சைலபதி மலை அப்படின்னா இமயமலையை வந்து சைலபதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சைலம் அப்படின்னா மலை, சைலம் அப்படின்னா மலை. அப்போ சைலாந்திரம் அப்படின்னா மலை குகை. சைவத்துக்கு வந்து சிவம் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. சைசவம் அப்படின்னா இளமை. சைவர், சைவம்னா சிவம், சைவர்னா சிவனியர். இங்கே இரு விகுதி, இங்கே இரு விகுதி, இங்கே இம்மு விகுதி, இங்கே இம்மு விகுதி. ஓகே. சைவா கமம், சிவதோன்றியம். சைனம், சமணம். ஓகே. சைனியம் அப்படின்னாலும் போர்ப்படை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சோ அப்படின்னா சொக்கநாதன், அழகாக இருக்கிற இறைவனை தான் சொக்கநாதன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இது எல்லாமே சொக்கநாதன், சொக்கப்பன், இதெல்லாமே அழகு சார்ந்த ஒரு தூய்மை சார்ந்த, தூய்மையானவன், அழகானவன், அந்த மாதிரி தான் வருது. கரெக்டுங்களா? ஓகே. சொக்கா, சட்டை. ஓ, இந்த சொக்காவா? நேர்த்தி, வசதிப்பாடு, நோஞ்சம், கனவு. சொப்பனம், சொப்பனத்தில் கண்ட அரிசி. என்னமோ பழமொழி வருமே, சொல்லப்படையில் சொப்பனம், அது பழமொழியில் ஒன்று வரும். சொப்பனம் அப்படின்னா கனவு. சொர்க்கம், துறக்கம். சொர்ணம், பொன், இதெல்லாம் ஓகே தானே. சொர்ணலதா, இது நாம் ஆக்சுவலாக வந்து 11th ஷெட்யூலில் கொஸ்டினாக கேட்டிருந்தேன். பொற்கொடி, சொர்ணலதா அப்படின்னா பொற்கொடி அப்படிங்கிறது அர்த்தம். சொரூபம், சொரூபம் அப்படின்னா அழகு. எல்லாமே பாருங்கள், அந்த சொரூபி இதெல்லாமே வந்து உருவம், அழகு, இந்த மாதிரி தான். என்ன ஒன்று, இப்போ சொரூபி அப்படிங்கும்போது பெண்பால் பேர் மாதிரியே இருக்குது. கரெக்டுங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோமே, அந்த மாதிரி இப்போ சொரூபினி அப்படின்னு வந்தால் தான் பெண்பால் பேராக மாறும். உருவம் உள்ளவள், எழில் உள்ளவள் அப்படிங்கிற மாதிரி. அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஜொலிப்பு, நம்ம பேச்சு வழக்கில் ஜொலிப்புன்னு சொல்கிறோம், அது சொலிப்பு. அப்போ சொலிப்பு அப்படின்னா ஒளி, வெளிச்சம். ஓகே. சொல்புத்தி, அறிவுரை. சொர்ணமயம், சொர்ணமயம் அப்படின்னா பொன் நிறம், சொர்ணமயம் அப்படின்ட்டு. சொஸ்தம், சொஸ்தம்னா நலம். சோக்கு, ஜோக்கு, சோக்கு, ஒரு சோக்கு, ஆடம்பரம். சோகஷம் அப்படின்னா மரப்பட்டை. ஓகே. சிறிய, சோட்டா, சோட்டா அதாவது இந்துவா, சோட்டா சிறிய அப்படின்னு அர்த்தம். இப்போ பெரிய என்ன வரும், படான்னு வரும்னு நினைக்கிறேன். படா சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோடசம், நோட் பண்ணிக்கோங்க. இந்த சோடசம் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது, இந்த முகலாய பேரரசர் ஆட்சி காலம் அந்த டைமில் வந்து சோடச கலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. 16 கலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சோடசம் அப்படின்னாவே 16 அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை சார்ந்து தான் எல்லாமே வரும். சோடசாகம் அப்படின்னா சோடச யாகம் அப்படின்னு அர்த்தம். சோட யாகம் அப்படின்னா என்னது, வேள்வி. அப்போ 16 நாள் வேள்வி. சோட சவாதனம் அப்படின்னா கவனகம் 16. இங்கேயும் பாருங்கள், சோபச்சாரம் அப்படின்னா 16 பணிவிடை. சாரம் அப்படின்னா பணிவிடை. சோடனை, சோடனை அப்படி இந்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா அழகுபடுத்துகை, அழகுபடுத்து அப்படிங்கிற சொல்கிறாங்க. மற்றபடி ஜோடி, சோடி, ரெட்டை, ரெண்டுன்னு தெரியும். ஜோடித்தல் அப்படின்னா அழகுபடுத்துதல். அப்போ அழகுபடுத்துதல் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜோடி அப்படின்னா
இன்னொன்று வந்து சோடு. சோடு சமஸ்கிருதத்தில் என்ன சொல்கிறாங்க, தமிழில் மிதியடியை வந்து சோடு அப்படிங்கிறாங்க. சோனம். சோனம்னா ரத்தம், ஆறு, சோனம். சோனாச்சலம். ஆக்சுவலாக திருவண்ணாமலையோட நான் இப்போ லாஸ்ட்டாக கிரிவலம் போயிருந்தேன். நிறைய தகவல் வந்து தெரிஞ்சுருக்கேன். திருவண்ணாமலை பற்றி ஷார்ட்ஸாகவே போடலாம், ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது. ஆக்சுவலாக திரு அண்ணாமலை அப்படின்ட்டு ஏன் திரு வந்துன்னா மரியாதை நிமித்தமாக சொல்லணும் அப்படின்ட்டு தான். அண்ணாமலை அப்படிங்கிற அருணகிரிநாதர் சாமிக்கு வந்து மரியாதை நிமித்தமாக சொன்னாலும் திரு அண்ணாமலை அப்படின்ட்டு வந்தது. திருவண்ணாமலையோட மறு பெயர் வந்து ஆக்சுவலாக வந்து சோனாச்சலம், அப்புறம் வந்து அருணாச்சலம், அப்புறம் வந்து அருணை அப்படின்ட்டு இருக்குது. சோனாச்சலம் அப்படின்னா சோனம் ப்ளஸ் அசலம் அப்படின்னு அர்த்தம். அப்போ சோனம் அப்படின்னா வந்து சிவப்பு, நெருப்பு அப்படின்னு அர்த்தம். அசலம் அப்படின்னா வந்து அசைக்க முடியாத மலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ சிவந்த மலை அப்படிங்கிறது தான் சோனாச்சலம். அருணாச்சலமும் அதேமாரி தான், அருணம் ப்ளஸ் அசலம் அப்படின்னு வரும். அருணம் அப்படின்னாலும் சிவப்பு, நெருப்பு அப்படின்னு அர்த்தம். சிவந்த மலையை அருணாச்சலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கொஞ்சம் மருவி என்னாச்சு, அருணை, அருணகிரிநாதர் சாமியை வந்து மருவி அருணை அப்படின்ட்டு வந்தது. அதேமாரி திருவண்ணாமலை உண்ணாமலை அப்படின்ட்டு, அண்ணாமலையானே உண்ணாமலையானே அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். உண்ணாமலை அப்படின்னா ஆக்சுவலாக உண்ணாமுலை அப்படின்னு அர்த்தம். உண்ணாமுலை அப்படின்னா உண்ணாத முலை அப்படின்னா, அதாவது அருணகிரிநாதருக்கு இடப்பக்கம், அதாவது சிவனுக்கு இடப்பக்கமாக இருக்கிற பார்வதி அம்மனை தான் வந்து உண்ணாமுலை அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் திருவண்ணாமலை போயிருக்கீங்க அப்படின்னா அந்த கிரிவல பாதையில் வந்து ஒரு கோயிலே இருக்கும், உண்ணாமுலை அம்மன் கோயிலே இருக்கும். பார்வதி அம்மனோட கோயிலை தான் சொல்லுவாங்க. ஒரே நிமிஷம், ஒரு ஃபோன் வருது. எதில் ஆரம்பித்தேன், எதில் முடித்தேன்? ஓகே, அதான். அப்போ திருவண்ணாமலை வந்து அந்த சாமி பேர் பார்வதி அம்மனை தான் வந்து உண்ணாமுலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து தான் வந்து அண்ணாமலையானே உண்ணாமலையானே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ சோனாச்சலம் அப்படிங்கிறது மறு பேர் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக சமஸ்கிருத சொல்லுதான், இருந்தாலும் மறு பேர் அப்படிங்கிற பேரில் இதுவும் வரும். சோனாச்சலம், அருணாச்சலம், அருணை, இதெல்லாம் வந்து திருவண்ணாமலைக்கு உண்டான மறு பெயர்கள். ஓகேங்களா? ஓகே. சோநிதம். சோநிதம் அப்படின்னா பாருங்கள், இந்த சோனாச்சலத்தில் பார்த்தோம் இல்லையா, சோனம் அப்படின்னாவே பாருங்கள் சிவப்பு அப்படின்னு தான் அர்த்தம் வரும். சோதரம், உடன் பிறப்பு. சோதரம், உடன் பிறந்தவர்களை வந்து சோதரம், சோதரன் இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. இது ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். சோதரி, அப்போ ஆப்போசிட்டு. சோதரன் அப்படின்னா உடன் பிறந்தவன், சோதரி அப்படின்னா உடன் பிறந்தவள், அவ்வளோதான். சோதனை, நோட்ட தேர்வு. சோதா, இந்தியில் சோதா அப்படின்னா சோம்பேறி, சோதா அப்படின்னு சொல்லுவாங்க. சோதி, இது நம்ம பார்த்துருக்கோம்ல, சோதி அப்படின்னா ஒளி, பேரொளி. நோடு, கூர்ந்து, ஆய். ஜோதிடம் நமக்கு தெரியும், ஜோசியம். ஜோதி நாயகன், தாழ்வாரம், இதை நோட் பண்ணிக்கலாம். சோபானம், என்னமோ பானம் நீர் மாதிரி இருக்குது, ஆனால் தாழ்வாரத்தை வந்து சோபானம், சோபானத்துக்கு தாழ்வாரங்கிறது தான் தமிழ் சொல். சோமசம், பால். பாலை வந்து சோமசம். இதுக்கு முன்னாடி ஒரு பால் நம்ம பார்த்தோமே, ஃபஸ்ட்டே பார்த்தோம், சாவரிசையில் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ நோட் பண்ணிக்கோங்க. சாவரிசையில் ஒன்று பால் இருக்குது, சோமசம் அப்படின்னாலும் பால் தான். அடுத்தது வானம் பாருங்கள், சோமதாரை, தாரை வானம்னு அர்த்தம். சோமநாதன், இது நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். சோமபானம், தேவருலகு மது, தேவருலகு மது தான் சோமபானம். சோமவாரம், இது வந்து இது கன்னடத்தில் கூட சொல்லுவாங்க. சோமவாரம் அப்படின்னா திங்கக்கிழமை. இந்த கன்னடம் பேசுகிறவங்களாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு இது இருக்கும், அந்த மாதிரி சோமவாரம்பாங்க திங்கக்கிழமையை. சோமை அப்படின்னா திங்கள், அப்போ சோமன் அப்படின்னாவே திங்கக்கிழமைங்க வச்சு வருது. சோமாக்கியம், செவ்வல்லி. சோரசன் அப்படின்னா திருடன் அப்படின்னு அர்த்தம், கல்வன் திருடன் அப்படின்னு அர்த்தம். சௌக்கியம், சௌகரியம், இதெல்லாம் ஓகே தானே. சௌகதன், புத்தன். கருங்குவளை, நோட் பண்ணிக்கலாம். சௌகந்திகம் அப்படின்னா கருங்குவளை அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சௌதம் அப்படின்னா அரண்மனை, சௌதம் அப்படின்னா அரண்மனை.
சௌந்தரியம் இதெல்லாம் வந்து அழகி சார்ந்த வருது. இது ஓகே தான். சௌந்தர முகம் அப்படின்னா மலர்ந்த முகம், அழகு முகம், எல்லாமே அழகு தான் வருது. எல்லாமே சௌபாக்கியம், சௌந்தரியம், இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது சௌமியர்னா முனிவர். ஓகே. இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். வேணா 2 லா பக்கத்தில் வருது. அப்போ சவுலகம் மயிர் கழித்தல், லப்பியம் எளிதாந்தன்மை, சௌனிகன்னா ஊன் விற்போன் நோட் பண்ணிக்கோங்க. வேணா ரெட்டை சொல்லி இன்னும் வருது, அதனால் இது தெரிஞ்சுக்கோங்க. சௌனிகன் அப்படின்னா இங்கேயும் ரெட்டை சொல்லி இன்னு தான். ஊன் விற்போன் அப்படிங்கும்போது இங்கேயும் ரெட்டை சொல்லி இன்னு. அடுத்தது ஞாவரிசை. ஞாதம், ஞாதவியம், எல்லாமே அறிவு, அரிது, இதுதான். ஞாபகம், ஞானம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அறிவு, நினைவு, அந்த மாதிரி. நியாயமாக பேசுகிறான்னா அறமுறை அப்படின்னு அர்த்தம். ஞானப்பிரகாசம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அறிவொளி, ஓகே. ஞானவான், இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஞானம் அப்படின்னாவே அறிவு, இன்பம், இது மாதிரி வருது. அடுத்தது வரிசை. டகல் பாரசீக மொழி, அதில் வந்து டகல் அப்படின்னா சூழ்ச்சி. டங்குவார் அப்படின்னா பரிப்பட்டை. டங்குவார் பரிப்பட்டை, தமிழ் சொல் வந்து பரிப்பட்டை, நோட் பண்ணிக்கோங்க. டப்பா நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக அது இந்தி வார்த்தையாட்டங்குது. சிமிலம், அடைப்பி நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். சிமிலம், இதை வேணால் நோட் பண்ணிக்கலாம். சிமிலம் அப்படிங்கிறது சிறப்பு லகரம் வருது, அதையும் தெரிஞ்சுக்கணும். டப்பி, அப்போ டப்பா தான் வந்து தமிழ் சொல்ல. டப்பை, டம்பக்காரன், பகட்டுக்காரன். டமருகம், உடுக்க பாருங்கள். டமருகம்னா உடுக்க. டமாரம் அப்படின்னா பெருஞ்செவிடன். டமாரம், காதில் டமார்னு சத்தம் வந்தால் பெருஞ்செவிடன் அப்படி வச்சுக்கலாம். டானாக்காரன்ட்டு ஒரு படம் கூட வந்தது, விக்ரம் பிரபுது, நேஷ்னல் அவார்டு கூட கொடுத்துருக்காங்க. அப்போ டானாக்காரனாவே காவல், போலீஸ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கூட்டி கொடுப்போம். கூட்டி கொடுப்போம். டாலு ஆக்சுவலாக கன்னடமா? ஒளி தான். எந்த ஒளி? வெளிச்ச ஒளி. டால்னா ஒளி. அடுத்தது டிங் டிகானா, டங் டகானா, அந்த மாதிரி. டிகானா அப்படின்னா தங்குமிடம். அதுக்கப்புறம் டீயே மிடுக்கு. டீக்குனா மிடுக்கு. இதை டீக்கு கொடுத்தல் அப்படின்னா இடி கொடுத்தல். டீலா, நோ டீலா அப்படிங்கிற மாதிரி. தளர்ச்சி நெகிழ்ச்சி தான் வந்து டீலா. டேராடூன் கூட்டகம், டேரா. டேவனியா, நாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டேவனி, முன்பணம். டொங்குனா பொந்து. இது ஓரளவு கெஸ் பண்ணலாம். டொங்கு, பொந்து. டோகர், மோதுகை. எதுகை கேள்விப்பட்டிருக்கோம், மோதுகை. டோப்பா, செயற்கை தலைமுடி. ஓகே. சலவையாளர், இது தெரிஞ்சுக்கலாம் ஓரளவுக்கு. டோபி அப்படின்னா சலவையாளர். டோலு, பாட்டு வந்திருக்குல்ல, விஜய் பாட்டு. டோலு தான் அடிக்கிறான் அப்படின்ட்டு. பதலைன்னா என்ன? ஆக்சுவலாக பறை, அதாவது வந்து தப்பாட்டம் அடிப்போம்ல, அதை தான் வந்து பதலை அப்படின்னு சொல்லுவாங்க. சிறு பதலை, டோலக்கு, சிறு பதலை. டோலக்கு, ஓகே. டோலி அப்படின்னா தூக்கேணி, அதாவது அந்த துலாபாரம் மாதிரி. துலாபாரம் இல்லை, இந்த மலைப்பகுதியில் வந்து ஏற முடியாதவங்களுக்கு வந்து ஒரு கட்டில் மாதிரி அது உட்கார வச்சு அதில் தூக்கிட்டு போவாங்கள்ல, அதை தான் தூக்கேணை அப்படின்னு சொல்லுவாங்க. தூக்கு ஏனை அப்படின்ட்டு. இந்த ஐயப்ப மலைக்கு போயிருந்தீங்கன்னா, இல்லை சபரிமலைக்கு போயிருந்தீங்கன்னா கூட
இந்த ஒரு சில இடத்துல வந்து நடக்க முடியாதவங்களை வந்து ஒரு 4 பேர் வந்து ஒரு ஒரு கட்டில் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் உட்கார வச்சுட்டு தூக்கிட்டு போவாங்க. அதை தான் வந்து தூக்கேனை அப்படின்னு சொல்லுவாங்க. தக்கடி வஞ்சனை. தக்கை தக்கனா கல்வன். இது தெரிஞ்சுக்கலாம். மோர் ஏன்னா நாம் குடிக்கிறோம்ல. தக்கரம் அப்படின்னா மோர். தகரம் பாருங்கள், தகரத்துக்கு உண்டான தமிழ் சொல் வந்து வெள்ளீயம். தகராறு தகராறே தமிழ் சொல் கிடையாது, அயற்சொல். மோதல் குழப்பம் அப்படிங்கிறது தான். தகவலே வந்து தமிழ் சொல் இல்லை, சமஸ்கிருத சொல். பாருங்கள், செய்தி சேதி சேதி. அப்போ குறில் நெடில் வேறுபாடு சே இப்படி வரலாம். நெருப்பு கடவுள். தகன் அப்படின்னா நெருப்பு கடவுள். ஈமச்சடங்கு புகை. தகன சேதனம். தகனம் அப்படின்னாவே இந்த சுடுகாட்டில் தகனம் அப்படின்னு நம்ம இப்போ கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ அங்கே ஈமச்சடங்கு புகை, தீயிலிடும் வதை எல்லாமே பாருங்கள் தகனம் தகனம் தான் வரும். எரித்தல். தகனன் அப்படின்னா வேணால் தீக்கடவுள், அதுவும் நெருப்பு சம்மந்தமாக தான். எல்லாமே தகன் தகன் தகன். அப்போ தகனம் அப்படின்னாவே இந்த எரிக்கிற சம்மந்தமாக. எரிக்கிறது தான் எந்த எரி வரும் அப்படின்னா இந்த ரீ வரும். இடைய நரகரமான எரள வளர இந்த ராதா வரணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து அடுப்பு எரிக்கிறது அந்த எரிக்கிறது. ஓகேங்களா? தூக்கி எரிகிறது அந்த எரி இந்த ரீ வரும். பாருங்கள், சுட்டெரித்தலுக்கும் இந்த ரீ தான் வருது, தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது தசகண்டன் 10 தலை ராவண. அதில் வச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும்? தசம் அப்படிங்கிறது 10. அந்த 10 வச்சு தான் எல்லாமே வரும். தசகாரியம் 10 வினை, அதான் 10 வினை தான் சொல்லுவாங்க. 10 பொருத்தம், 10 முகன் இது ஈற்றுப்பொழியில் வரும். தசதானம். தானம்னா கொடை, 10 கொடை. தசம்னா 10. அப்போ இதுதான் மெயின் பாயிண்ட்டு. தசமம் அப்படின்னா 10வது. தசமி நவமி அஷ்டமி தசமின்னு சொல்கிறோம்ல, அப்போ அது வந்து 10வது நாள். தசமூலம். மூலம் அப்படின்னாலே வேர்கள். அப்போ 10 மருத்துவ வேர்கள் வந்து தசமொழி. 10 மொழியா அப்படின்னா மொழி இல்லை. இந்த இடத்துல பாருங்கள், இது தெரிஞ்சுக்கலாம். தசமொழி அப்படின்னா 10 கட்டளைகளை சொல்கிறாங்க. அப்போ இது நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் தசமொழி அப்படின்னா 10 மொழி நானே சொன்னேன். அந்த மாதிரி 10 கட்டளைகள் தான் வரும். தஸ்யூ அப்படின்னா அடிமை அப்படிங்கிறத தமிழ் சொல்ல. அடுத்தது தசரா. இது ஒரு விழா, 10 நாள் காளி விழா, பத்ரகாளி விழா அப்படின்னு சொல்லுவாங்க. தசரா நோம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. தசுமம் அப்படின்னா தீ. தசா அங்கம் அப்போ உறுப்பு, அங்கம் 10 உறுப்பு. தசாவதாரம் அவதாரம் 10 தோற்றம், அதாவது கமல் படம் அப்படி வச்சுக்கலாம். தசாப்தம் அதாவது தசாப்தம் அப்படின்னா 10 ஆண்டு காலம், நோட் பண்ணிக்கோங்க. தசாவதானம் 10 கவனகம். தசாவதானி 10 கவனகர். இது 2 நோட் பண்ணிக்கணும். இம்மு தசாவதானி அப்படிங்கும்போது ஒரு ஆண்பாடு குறிக்கிற மாதிரி வருது. தசேந்திரியம்னா உடல் உறுப்பு 10. ஆக மொத்தம் தசம் அப்படிங்கிற 10 வச்சு நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணி போட்டுடணும். தட்சசங்கரன் சிவன். தட்சண துருவம் அப்படின்னா தென்முனை. வலம்புரி சங்குக்கு பாருங்கள் தட்சிணாவர்த்தம் அப்படின்ட்டு. ஓகே, தட்சிணாசனம் பொதிகை மலை. அப்போ தட்சணம் அப்படின்னாவே தெற்கு திசையை சொல்லுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நாட்டுக்குதிரை. தட்டுவாணி அப்படின்னா நாட்டுக்குதிரை. தடாகம் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் வந்து குளம். அடுத்தது தண்டபாசிகன் கொலகாரன். தண்டாயுதபாணி இது நமக்கு தெரியும், முருகன். தண்டுலம் அப்படிங்கிறது வந்து அரிசி. தண்டூலியம் அப்படின்னா சிறுகீரை. ஓகே, தணிக்கையாளர் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம் கணக்கு அப்படின்ட்டு. தத்தியோதனம் இதெல்லாம் நம்ம சமஸ்கிருத சொல்லு, அதுக்கு உண்டானது தயிர்ச்சோறு. ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்? எல்லாம் மெய்ப்பொருள் மெய்ஞானம் அப்படின்ட்டு வருது. அப்போ தத்துவ சாஸ்திரம்னா நூலுன்னு தெரிஞ்சுக்கலாம்.
தத்துவம் அப்படின்னா மெய்ஞானம். ஓகே, இதுவும் தெரிஞ்சுக்கலாம். மெய்ஞானம் அப்படிங்கும்போது நோட் பண்ணிக்கோங்க, இஞ்சு வருது, அது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? மெய்ஞானம் அப்படின்ட்டு தான் வரணும். ஆக்சுவலாக இது வந்து இலக்கணத்தில் ஒரு டாப்பிக்கில் வரும். குற்றியல் லிகரம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வரும். அடுத்தது தத்துவ சுத்தி, மெய்ப்பொருள் தூய்மை, மெய்யலறிஞர். ஓகே. ததகம், ததகம் அப்படின்னா காற்று. ததம்னா பாருங்கள் அகலம் அப்படின்ட்டு அர்த்தம். வாழை இலை, ததபத்திரி வாழை இலை. ஓகே. இப்போ தயிர், வெண்ணெய், மோர் இதெல்லாம் நாம் பார்க்கலாம். ததி அப்படின்னாவே தயிர், ததிசம் அப்படின்னா வெண்ணெய், சமுத்திரம் அப்படின்னா கடல் நமக்கு தெரியும். அப்போ ததி சமுத்திரம்னா தயிர் கடல் அப்படின்னு அர்த்தம். பலம், ததிபலம், விலாமரம். தந்த சடம் அப்படின்னா எலுமிச்சை மரம். எலுமிச்சை மரத்தை வந்து ஆக்சுவலாக பாலுக்கு நிறைய அயற்சொல் இருக்குது, கரெக்டுங்களா? சாவரிசையில் பார்த்தோம், சூவரிசையில் பார்த்தோம். தந்தசம் அப்படின்னாலும் பால் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று வந்து யானையோட கொம்பை சொல்கிறாங்க தந்தசம் அப்படின்னா. அடுத்தது தந்த பீஜம்னா மாதுளை. இது நமக்கு தெரியணும். அதாவது பெண் யானையை பிடின்னு சொல்லுவோம். தந்தி அப்படின்னா ஆண் யானையை சொல்கிறாங்க. அதாவது தந்தத்தை உடைய ஆண் யானையை வந்து தந்தி அப்படின்ட்டு சமஸ்கிருதத்தில் சொல்கிறாங்க. அதற்குண்டான தமிழ் சொல் ஆண் யானை. அடுத்தது படைத்தலைவன், தந்திரபாலன். தந்திரமாக நரி, இது தெரியும், நரி தந்திரம் அப்படின்ட்டு ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். தந்திர விபன் அப்படின்னா நெசவாளி. ஓகே. தந்து சாரம், கமுகு. தபசம் அப்படின்னா பறவை. டைம் அநேகமாக கொஞ்சம் 1 மணி நேரம் ஆகும். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது அப்பப்போ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏதோ ஒரு இடத்துல இப்படி பார்த்துட்ருக்கும்போது ஏதோ வேறு படிக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல கிளிக் ஆகலாம், அன்றைக்கி நம்ம பார்த்தோம்ல அப்படின்ட்டு. தபலா அப்படின்னா பதலை அப்படின்னா அந்த பறை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒரு தபா 2 தபா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஒரு தடவை அப்படின்னு சொல்கிறோம். தபாலே வந்து அயற்சொல் தான். அஞ்சல் அப்படிங்கிறது தான் தூய தமிழ் சொல். தபால்காரன், அஞ்சல்காரன் ஓரளவுக்கு ஓகே. தபுதார நிலை, இது வந்து தெரிஞ்சுக்கலாம். மனைவியை இழந்த நிலை தபுதாரன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்தது மூச்சட குகை, தம்பம், கம்பம், நரம்புத்தியம், இருள். தமசு அப்படின்னா இருள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமசு, தமம்னா கருங்கோல், சேரு. தமானம், இதெல்லாம் வந்து பாருங்கள், இது அயற்சொல்லு தான். அயற்சொல்லுக்கு என்ன சொல்கிறாங்க? இலை, மூங்கில், தோல். இதுதான் தமிழ் சொல்ல. இது எங்கே வந்து கிளிக் ஆகும்? வடசொல், திசை சொல் அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா, தற்பவம், தற்சமம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அந்த இடத்துல வரும். தமிசு, வேங்கை மரம், மின்மினி. தயா அருள், அணியம். தயாரினா தெரியும், உருவாக்கு தான் வந்து தமிழ் சொல்லு. தயாரிப்பாளரே வந்து தமிழ் சொல் கிடையாது, உருவாக்குபவர் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல்ல. இது தர்கா நாம் அடிக்கடி யூஸ் பண்ணிருக்கிற வார்த்தை தான். பள்ளிவாசல் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். தற்பகன் அப்படின்னா பாருங்கள், தர்ணா போராட்டம் சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து சாலை மறியல். தற்பகன், மன்மதன், வேல். தற்பகன் நோட் பண்ணிக்கோங்க. வேல் இந்த பொதுலகர இல்லு வருது, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? தர்மகர்த்தா, கோயில் தர்மகர்த்தாவே வந்து தமிழ் சொல் கிடையாது. அறங்காவலர் தான் தர்மகர்த்தா. அப்போ தர்ம அப்படின்னாவே அறம் சார்ந்த தமிழ் சொல், கரெக்டுங்களா? தர்ம சங்கடம், அறத்தடுமாற்றம். தர்ம சத்திரம், அறச்சாலை. தர்மசபை, அறமன்றம். தர்மசாஸ்திரம், அறநெறி நூல்.
தர்மபிரபு அரவோன். தர்மபிரபு வந்து தமிழ் சொல் கிடையாது, அரவோன். பத்தினி கற்புக்கரசி. தர்மபத்தினி அப்படின்னா அரவுக்கரசி கிடையாது, கற்புக்கரசி. அப்போ தர்மம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தா நமக்கு தெரிஞ்சுக்கிறது அறம். அப்போ இதை சார்ந்து தான் மேக்சிமம் வருது. இந்த தர்மபத்தினி மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அது தெரிஞ்சுக்கலாம். கொடை அரவாணன், தர்மன் அறக்கடவுள், தர்மாத்மா அறமகன், தர்மபேதம் பேதம் அறத்தவறு, தர்ம உபதேசம் அற உரை. தரங்கம். தரங்கம் அப்படின்னா கடல் அலை, அதுதான் தமிழ் சொல். தரணம் அப்படின்னா அரிசி, தெரிஞ்சுக்கோங்க. தரணம் அப்படின்னா அரிசி, இமயமலை. தரணினா உலகம் அப்படின்னு தெரியும். மாநிலம் அப்படிங்கிறதுக்கும் தரணி தான் சொல்கிறாங்க. தரணி அப்படின்னா நிலம், உலகம், மாநிலம், பெரிய நிலம். தரணிதரன் மன்னன், தரணிபுரம் பெருங்கடல். தரந்தம் அப்படின்னா கடல், தவளை. இதுக்கு ஒன்று தரந்தம் அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. தராசுக்கு வந்து தூய தமிழ் சொல் வந்து துலாக்கோல், துளைக்கோல், நிறைக்கோல், இது மாதிரி வரும். ஓகே, அடுத்தது தரிசி. ஓகே, தரிசித்தல், இதெல்லாம் வந்து பார்க்குறது, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தர்த்தரம். தர்த்தரம்னா வறுமை. ஓகே, பார்த்தீங்களா? தரு நாம் என்ன பார்த்தோம் இல்லையா, ஏதோ தரு அப்படின்னு வந்ததில்லை, நெட்டிலுங்கு மரம் அப்படி வந்ததில்லை, அது வந்து தரு அப்படின்னா மரம். ஓகே, தருணம். தருணம் அப்படின்னா உரிய நேரம் நமக்கு தெரியும். இளமை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. தருணம்னா இளமை. தருணி அப்படின்னா இளம்பெண். அடுத்தது தலசூசி. சூசி, ஊசி, முள். திருத்தலக்காட்சி. தாளை. தலபுஷ்பம் அப்படின்னா தாளை. திருக்கோயில் வரலாறா, தலபுராணம். ஓகே, அது ஓரளவுக்கு கெஸ் பண்ணிக்கலாம். தலம் அப்படின்னா வீடு, வழிபாட்டிடம், இதெல்லாம் ஓரளவுக்கு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் தற்சமம், தற்பவம் ரெண்டுமே வரும்னு நினைக்கிறேன். தற்சமம் அப்படின்னா வடமொழிக்கு நிகரானது. வடமொழியை அப்படியே தமிழில் இதை எழுதுறது தான் தற்சமம், சமமாக எழுதுறது. அது ஓரளவுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். தற்பவம் அப்படின்னா வடமொழி திரிபு, வடமொழியிலேருந்து திரிஞ்சு வர்ற சொற்கள், அதை தான் தற்பவம். அப்போ தமிழில் வந்து வடமொழிக்கு நிகரானது தற்சமம், வடமொழி திரிபுங்கிறது தற்பவம். இதை தெரிஞ்சுக்கணும். தற்பதம் அப்படின்னா கடவுள். தர்ப்பம் அப்படின்னா அகந்தை. தற்பவம் ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம், தெரிஞ்சுக்கணும். ஓகே, கூடல் கலவி, செல்வம். தனம்னா செல்வம், தனம்னா கொங்கை. இது ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். தனையன், தனையை. தனையன் எதிர்ச்சொல் தனையை, மகன், மகள். தனரேகை, தனலட்சுமி, எல்லாம் செல்வம் சார்ந்து வரும், கரெக்டுங்களா? தனவான், பணக்காரன், தனவந்தன். தனியா. தனியா கொத்துமல்லி விதை, தனியா அப்படின்ட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா? தனுசு, தனு பார்க்க. தனு அப்படின்னா வில்லு. ஓகே, தனுசு ராசினாவே அந்த வில்லு தானே இருக்கும். அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி சாமியே வந்து பாருங்கள் தென்முக நம்பி. தென்முக நம்பி அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். தெற்கு முகமுடையான்னு நினைக்கிறேன். அடிமை வேறு, அடிமைகள், ஊழியன், அடிமைத்தனம். தாசி அப்படின்னா பணிப்பெண். தாசி அப்படின்னா பணிப்பெண், அடிமை பெண். இது எல்லாமே வந்து தாசிக்கு உண்டானது. பாருங்கள், தாசில்தாருக்கு உண்டான தமிழ் சொல் வட்டாட்சியர். நோட் பண்ணிக்கோங்க, வட்டாட்சியர். தாசேரம் அப்படின்னா ஒட்டகம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. தாட்சாயினி, உமையவள். தாத்ரி பழம். தாத்ரி பழம்னா நெல்லிக்கனி. நெல்லிக்காயை வந்து தாத்ரி பழம். தாது அப்படிங்கிறதுக்கு கிட்டத்தட்ட 4 அர்த்தங்கள். தாது அப்படின்னா விந்து, முளை, நரம்பு, சுரங்கப்பொருள், இது எல்லாமே அர்த்தங்கள் வருது தாது அப்படிங்கிற ஒரு அயற்சொல்லுக்கு. எல்லாமே சமஸ்கிருத சொல்லு தான்.
தாமசம் இருள். ஓகே. தாமநிதி அப்படின்னா கதிரவன். தாமநிதி அப்படின்னா கதிரவன் அர்த்தம், தெரிஞ்சுக்கோங்க. தாமம் அப்படின்னா மாலை அப்படின்ட்டு நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் தாமம்க்கு இங்கே பாருங்கள், ஒளி மலை கயிறு இந்த அர்த்தத்தையும் தருது தாமம். வெத்தலைக்கொடி தாம்பூலவல்லி. தாம்பூலவல்லி வந்து வெத்தலைக்கொடி. இது ஓரளவு கெஸ் பண்ணிடலாம். தாமிரம் வந்து செம்பு தான் வந்து தமிழ் சொல்ல. தாராகபாதி. தாரகை. தாரகைக்கு வந்து நில உலகம் விண்மீன் இதெல்லாம் வந்து அர்த்தம். தாரகை. தரணினாலும் தாரணினாலும் உலகம் அப்படிங்கிற சம்பந்தமாக வரும். தாரத்துக்கு வந்து பாருங்கள், பொண்டாட்டி அப்படிங்கிறத நமக்கு தெரியும், மனைவி துணைவின்ட்டு. இன்னும் என்ன சொல்கிறாங்க, வெண்கலம் வெள்ளி இதெல்லாம் தாரம் அப்படின்னு சொல்கிறாங்க, தெரிஞ்சுக்கலாம். தாரூகம் சேலை. தாரை நீராட்டு. தாளகி கல். ஓகே. அடுத்தது தாவாக்கினி அப்படின்னா திருநீர் தான் தமிழ் சொல். தானபதி. தானபதி அப்படிங்கிறது வள்ளல். ஒரு சில சொற்கள் நான் நீங்கள் பிடிஎஃபாக இருக்கும்போது நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரிங்களா? தானம் அப்படின்னா ஈகை நமக்கு தெரியும், நன்கொடை தெரியும். இடம் அப்படிங்கிறதும் தானம் தான். தவசமணி. பெருச்சாளி. தானியாரி பெருச்சாளி. திசை யானைகள். திக்கஜம். கஜம் அப்படின்னாவே யானை. அப்போ கஜங்கள் யானைகள். அப்போ திசை. திக்கஜம் அப்படின்னா திசை யானைகள். திக்கரி அப்படின்னா திக்கரன் திக்கரி ரெண்டுமே தெரிஞ்சுக்கோங்க. இளம் பருவத்தான் இளம்பெண், அவ்வளோதான். திக்கரன் திக்கரி எதிர்ச்சொல் மாதிரி இருக்குது. திகம்பரர் அப்படின்னா சமண முனிவர். சமண முனிவர் நோட் பண்ணிக்கோங்க, திகம்பரர். திகிரி. திகிரி வடிவம் அப்படின்னா உருளை வடிவம், நோட் பண்ணிக்கோங்க, திகிரி. திசிசர். திசிசர் அரக்கர். புளிய மரம். தயிர் குத்தல். ஈகை இதெல்லாம் ஓரளவுக்கு தேவையில்லை, இது தெரிஞ்சுக்கலாம். தியூகாரி. தியூகாரி அப்படின்னா காகம், இதுவும் தெரிஞ்சுக்கணும். தியு நிசம் அப்படின்னா இரவு பகல். தியு நிசம் அப்படின்னா இரவு பகல். திறப்புசம் அப்படின்னா கத்திரி. இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ அயற்சொல்லுக்கு உண்டான தமிழ் சொல்ல பார்த்துருக்கோம். தமிழுக்கே என்னங்க திறமிலம் அப்படின்னா தமிழ் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது ஒரு கொஸ்டினாக கேட்டிருந்தோம். திறமிலம் அப்படின்னா தமிழ்னு தான் அர்த்தம், அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. திரவியம் தேடு. பொன் தேடு, பொருள் தேடு. ஓகே, ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். திராவகன். திராவகன் அப்படின்னா அறிஞன். அறிஞனையும் திராவகன் சொல்கிறாங்க, திருடனையும் திராவகன் தான் சொல்கிறாங்க. சமஸ்கிருதத்தில் பாருங்கள், அறிஞன் கல்வன். சுக்கு மிளகு திப்பிலி. ஆக்சுவலாக திரிகடுகம் அப்படிங்கிறது சமஸ்கிருத சொல்லு தான். அது தமிழில் எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா 3 கடுகத்தையும் எழுதிட்டாங்க, அவ்வளோதான். சுக்கு மிளகு திப்பிலி அப்படிங்கிறத அந்த 3 மருந்து இது எழுதிட்டாங்க, 3 கடுகம். ஓகே. திரிகுணம் அப்படின்னா முக்குணம். திரினா 3 தானே, அதெல்லாம் 3 சம்மந்தமாக தான் வருது, முக்கூடல். ஓகே. திரிகூலம் அப்படின்னா வாஞ்சை அப்படின்னு அர்த்தம். திரிகூலம். திரிசூலி சிவன். திரிபதகை. பதகை கங்கையை வந்து திரிபதகை அப்படின்னு சொல்கிறாங்க. திரிபதம் அப்படின்னா முச்சந்தி. திரிபலாசம் அப்படின்னா முருங்கை மரம். திரிகடுகம் மாதிரி திரிப்புடகம், அப்போ முக்கோணம். திரிபுர சுந்தரி உமையவள். கொற்றவை. இது வந்து ஆக்சுவலாக வந்து பாலை நிலத்துக்குண்டான தெய்வம், கரெக்டுங்களா?
அப்போ திரிலோஷனி திரேகம் உடல், இரண்டாம் யுகம் மயக்கம், சந்தக்குறிப்பு ஊர்க்குருவி. திலக கண்டம், திலகம், திலகம்னா பொட்டு ஓரளவுக்கு கெஸ் பண்ணிக்கலாம். திலக கண்டம் அப்படின்னா ஊர்க்குருவி தெரிஞ்சுக்கோங்க. தில்லுமுள்ளு, தில்லுமுள்ளு பாருங்கள், மாறுபாடு சண்டை. பின்னாக்கு, சுட்டி, நெற்றி, பெட்டு, திலமுலம், எள்ளு. ஓகே. மழை நீர். தவசம், தவசம்னா பகல் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தையும் தருது, தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு தவசம்னா நினைவு நாள்னு தெரியும், நாள் ஓகே. பகல் அப்படிங்கிறது கூட தவசம் அப்படிங்கிறாங்க. திவா மீதம் அப்படின்னா ஆந்தை அப்படின்னு அர்த்தம். திவா ராத்திரி அப்படின்னா பகல் இரவு. திவா அப்படின்னாவே பகல் அப்படின்ட்டு வருது, கரெக்டுங்களா? திவா அப்படின்னாவே பகல் பகல் பகல்னு வருது. அப்போ திவான்னு எழுதிட்டு பகல்னு நோட் பண்ணிக்கோங்க. திவால், திவால் ஆயிட்டான் அப்படின்னா நொடிப்பு, நொடிவு, இதுதான் வந்து தமிழ் சொல். தினசரி, நாள்தோறும், நாள், நாளிதழ், இதெல்லாம் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். யாமம், அதாவது தினங்கிசம் அப்படின்னா யாமம் அப்படின்னு அர்த்தம். தினாதி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து இந்த காலை பொழுது, மாலை பொழுது, இந்த இதில் வரும்ல, குறிஞ்சிமுலை மருதனை இதழ் பாலையில் டைமுக்கு. அப்போ தினங்கிசம் அப்படின்னா யாமம், தினாதி அப்படின்னா விடியல், தினாரம்பம் அப்படின்னா வைகரை, தினாவசானம் அப்படின்னா அந்தி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. தினாதி, தினாதி விடியல், தினாரம்பம் வைகரை. திஷ்டி, கண் திஷ்டின்னு சொல்லுவோம். ஆனால் திஷ்டியே வந்து தமிழ் சொல் கிடையாது, கண் ஞானம் அப்படிங்கிறது தான். அடுத்தது தீட்சணம், தீட்சணியம், எல்லாமே வெப்பம், ஆயுதம். தீத்தாங்கம், தீத்தாங்கம்னா மயில், தீத்த லோசனம்னா பூனை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. தீத்தாங்கம், தீத்த லோசனம். தீபக அணி, இது அணியில் ஒரு அணி இருக்குது, தீபக அணி அப்படின்ட்டு. முதல்நிலை தீபக அணி, கடைநிலை தீபக அணி அப்படின்ட்டு வரும். தீபகம் அப்படின்னா விளக்கு, ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். தீபகாந்தி அப்படின்னா வைரக்கல். தீபாக்கினி, தீபாராதனை, தீபா ஆராதனை பாருங்கள், விளக்காலத்தி, விளக்கு ஆலத்தி, அதுதான் தமிழ் சொல்ல. தீபாவளி, விளக்கணி விழா, நோட் பண்ணிக்கோங்க. தீபாவளி பாருங்கள், தமிழ் சொல் பாருங்கள், விளக்கணி விழா. ஆக்சுவலாக இந்த தீபம் சம்மந்தமாக எல்லாமே நோட் பண்ணணும். தீபாவளி அப்படின்னா அதாவது இந்த வழி, தீபாவளி, கரெக்டுங்களா? அதுக்கு வந்து விளக்கு வரிசைன்னு அர்த்தம். இந்த தீபாவளி நம்ம கொண்டாடுற தீபாவளி இருக்குல்ல, அது வந்து விளக்கணி விழா. தீபிகை விளக்கு, தீர்க்க கதி, ஒட்டகம், ஒத்த நாற்கரம், நெட்டீர் சந்தி, கனியை, நெடில், குறில் நெடில் அப்படிங்கும்போது இது தெரிஞ்சுக்கலாம். தீர்க்க சுரம் அப்படின்னா நெடில் அப்படின்னு அர்த்தம். தீர்க்க மாருதம், மாருதம் யானை. வசனம் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம், உறுதிமொழி. தீர்த்தன், ஆசான், ஓகே. தீவான், தீவான் அப்படின்னா கரையான். தீவி, தீவி அப்படின்னா புலி, தீவினா புலி. வேற அடுத்தது தூ வரிசை. துக்கடா, துக்கம், துகளிசை. துகளிசை, துகளிசை அப்படிங்கிறது வந்து எழுதுகோல் அப்படின்னு அர்த்தம், தெரிஞ்சுக்கோங்க. துகரிகை, துகரிகை அப்படின்னா சித்திரம். துங்கி அப்படின்னா இரவு.
துச்சம் அப்படின்னா இழிவு. துங்கினா இரவு, துச்சம்னா இழிவு. எல்லா எழுத்துக்குமே பாடு வருது. சமஸ்கிருதத்தில் எதுக்கு தான் அப்படி கொடுத்துருக்காங்க? துத்தம் அப்படின்னா தீயு, பால், வயிறு. துத்தம். துதித்தோல், துதித்தல் ஓகே, வணங்குதல், போற்றுதல். துந்தம், துத்தம் எல்லாமே வயிறு. துந்தி, இதை வச்சு வயிறு வச்சு கெஸ் பண்ணிடலாம், தொந்தி அப்படின்ட்டு. வேறு துரகம் அப்படின்னா குதிரை. துரகம் அப்படின்னா குதிரை. துரங்காரி அப்படின்னா எருமை. துரகம் குதிரை, துரங்காரி எருமை. துரதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நற்பேரின்மை அங்கே தான் தமிழ் சொல்ல. கொப்பூல், துரியத்தனம் அப்படின்னா கொப்பூல் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். கொப்பூல். சிக்கனக்காரன், அசையா நிலை, முனை. ஓகே. அடுத்தது துரோகம் தமிழ் சொல்லை குற்றம்தான். துல்லியம். அடுத்தது துளை அப்படிங்கிறதுக்கு பாருங்கள், 100 பலம் அப்படின்ற அர்த்தம். துளை அப்படின்னா மடைமுகம். வேறு என்ன? துவாந்தம், துவாபாரம், துவாபரம். துவாபரம் அப்படின்னா 3ஆம் காலம். இதெல்லாம் சாமி பேர், ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். துவார யந்திரம் அப்படின்னா துவாரம், ஓகே, பூட்டு அப்படின்னு அர்த்தம். துவாரம் அப்படின்னா துளை, துவாரம் ஓட்டை, எல்லாமே நுழைவாயில். ஓரளவுக்கு இது கெஸ் பண்ணிடலாம். துவி அப்படிங்கிறது 2ன்னு அர்த்தம், 2 அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்தது துவிசபதி அப்படின்னா திங்கள். ஓகே. விரதம், விரதம் அப்படின்னா யானை. விரம் அப்படின்னா தேனி. நோட் பண்ணிக்கோங்க. விரதம் அப்படின்னா அப்போ இப்படி வச்சுக்கலாம், ரதம். ரதம் அப்படின்னா யானை, அப்படி வச்சுக்கலாம். ரதம்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. ரம்மு, ரம்முனா தேனு, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ துவிரதம், துவிரம். துவீபம் அப்படின்னா புலித்தோல், புலித்தோல் போர்த்திய பசு, துவீபம். நல்வினை தீவினை, கண்மம், துர்கன்மம், துர்கன்மம் தீவினை அப்படின்ட்டு அர்த்தம். ஓகே. ஒரு வழியாக 242 பேஜ் வந்து ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். ஒரு சில சொற்கள் நம்ம புரியாத வார்த்தையாக தான் இருக்குது. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இந்த பிடிஎஃப் வந்து பாருங்கள். எந்தெந்த சொற்கள் வந்து ஒரு சில சொற்கள் இம்பார்ட்டன்ட் இருக்கிறது எழுதி வச்சுக்கோங்க. ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஏதோ ஒரு இடத்துல படிக்கும்போது ஏதோ ஒரு கிளிக் ஆகும். அது எக்ஸாம்லேயோ எதுலேயோ ஒன்று கிளிக் ஆகும், பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த அவுட் சோர்ஸ் வீடியோ பதிவோடு நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இத்துடன் கிருஷோபா அகாடமி, நான் உங்கள் ராஜுங்க. தேங்க்யூ.